ரெண்டு ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 44 வசனம் வரை. வசனம் 1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரர்களையும் தனக்கு அடிமைகளாக்கி கொல்ல வந்தான் என்றாள். Now there cried a Creation woman of the wives of the sons of the prophet unto Elisa, saying, their servant, my husband is dead, and thou can knowest that their servants die fire the Lord and the Creator. This come to the take unto him my 2 sons to be bondman. வசனம் 2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை என்றாள். And Elisha said unto her, what shall I do for thee? Tell me, what hast thou in the house? And she said unto thee, handmaids that not any things in the house save a pot of oil. வசனம் 3. அப்பொழுது அவ, நீ போய் உன்னுடைய அயலான் வீட்டுக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, Then he said, go borrow the vessels, a bread of all the neighbors, even empty wells, borrow not a fee. வசனம் 4. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான். And when thou art come in, thou shalt shut the door upon thee and up thy sons, and shalt pour out into all those vessels, and thou shalt set aside that which is full. வசனம் 5. அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டிக்கொண்டு பாத்திரங்களை அவளிடத்திலே கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். So she went from him and shut the door upon her and upon her sons, who forgot the vessels and stood here, and she and poured out. வசனம் 6. அந்த பாத்திரங்கள் இருந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. And it's come to pass, when he and vessels and were full, and asked, and she said unto her son, bring me 8 vessels,
And he said unto her, There is not a vessel more. And the oil stayed. வசனம் 7. வசனம் 7. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெய்களை விற்று உன் கடனை தீர்த்து மீந்து கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். Then she and come and told the man of the God. And he said, and go, the shall and the oil, and pay and they debit, and live in thou and they children of the rest. வசனம் 8. பின்பு ஒரு நாள் எலிசா சுனமியாவுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த காணாமற்று கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயன்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். And it's fall and day that an Elisha passed through the Sunam, wherein was a great woman, and she and considered him to eat bread, and so it was, and that as he passed by, he turned in terror to eat bread. வசனம் 9. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ உம்மிடத்தில் இப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறான். And she said unto her husband, Behold now and perceive that this is an holy man of the God, which and passeth by yours continually. வசனம் 10. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். Let us make a light and chamber, I pray thee, and the and let us and set for him there a bed, and a table, and a stool, and a candlesticks. And it shall be, when he and cometh to use, that he shall turn in the tear. வசனம் 11. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து இருந்தான். And it fallen a days that he come thither, and he turned into the chamber and lay there. வசனம் 12. அவன் தன் வேலைக்காரர்களாகிய கேயாசை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். And he said unto the Gehazi, his servants, and call his Sunamia. And when he had and called, and here and she stood and before him. வசனம் 13. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சலகாரனையோடும் எங்களை விசாரித்து வருகிறையே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதிகளிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டியது காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். And he said unto him,
Say now unto her, behold, and thou hast and been carefully for use with all this care, what is to be done for thee, worldest thou be unspoken, for to the kings, as to the captains, have the asked, and she answered, I dwell among many own people. இதெல்லாம் தாவீது காலத்தில் பார்த்தீங்கன்னா கூடயே இருப்பாங்க தீர்க்கதரிசி. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்காங்க. ஏன்னா இவங்க நடுவில் விலகி போயிடுறாங்க மக்கள், ராஜாக்கள். அவங்க ராஜ்யபாரம் விட்டு அவங்க விட்டு போயிடக்கூடாதுன்னு. வசனம் 14. அவர்களுக்கு செய்ய வேண்டிய என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்றான். And he said, What then is to be done for her? And Gehazi answered, Verily she had no child, and here an husband is old. வசனம் 15. அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட பொழுது அவள் வந்து வாசப்படியில் நின்றாள். And he said, and call her. And when he had called her, she stood in the door. வசனம் 16. அப்பொழுது அவன் ஒரு பிராணனை உற்பத்தி காலத்திடத்திலே ஒரு குமாரனையும் அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியனுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். And he said, About this son's season, according to the time of the life, thou shalt embrace a son. And she said, and nay, my lord, thou man of God, do not lay unto any handmaid. வசனம் 17. அந்த ஸ்திரீ கர்ப்ப தரித்து எலிசா தன்னுடனே சொன்னபடியே ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். And the woman concave and bare a sons at that season to the Elisha, and said unto her, according to the times of the life. வசனம் 18. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பு பெருக்கிறவர்களிடத்திலே இருந்த தன் தகப்பனர் அண்டைக்கு போய் இருக்கும்போது, and when the child was ungrown, it fall on a day that he went out to his father to the reapers. வசனம் 19. தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரர்களிடத்திலே அவனை அவன் தாயினிடத்திலும் எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். And he said unto his father, my head. And he said to the lay, cry him to this mother. வசனம் 20. அவனை எடுத்து அவன் தாயினிடத்திலே கொண்டு போன பொழுது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். When he had taken him and brought him unto this mother, he said, and here can still known and then and die. வசனம் 21. அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேலே வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டிக்கொண்டு போய், and she went up and laid him on the bed of the man of the God, and shut the door upon him, and went out. வசனம் 22.
தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் மட்டும் போய் வரும்படிக்கும் வேலைக்காரர்களில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாள். And she called unto her an husband, and said, and send me, I pray thee, one of the young men, and one of the asses, that I may run to the man of the God, and come again. வசனம் 23. அப்பொழுது அவன், அது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி, and he said, wherefore wilt thou and go to him today? It is an nature, no one moon nor an Sabbath. And she said, it shall be will. வசனம் 24. கழுதையின் மேலே சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியை எங்கும் ஓட்டாதே, நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு, then she saddled an ass. Then she saddled an ass, and said to her servants, drive and go to forward. Slack not, and they and trading for me, except I bid thee. I bade thee. வசனம் 25. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரிய கேயாசை பார்த்து, அதை சுனேமியாள் வருகிறாள். So she went and come unto the man of the God to the mount and Carmel. And it's come to the pass, when the man of God shall hear an offer of that, he said to the Keziah, his servants, and behold, an young yonder, it that in Sunminitia. வசனம் 26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள், சுகம்தான் என்று சொல்லி, and now I pray thee to meet here, and say unto her, it is will with thee. Is it will and with thee an husband? It is will and with the child. And she answered, it is will. வசனம் 27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றான். And when she come to the man of God, to the hill, she covered him and by the fat, but Giziah, come and shew the trust here away. And the man of God and said, let Aaron alone, for the soul is vexed within here. And the Lord and ye hid and hid from me, and he not and told me. வசனம் 28. அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்திலே ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையே என்றாள். Then and she said, and did desire a sons of my Lord, did not and say, do not and deceive me. வசனம் 29. அப்பொழுது அவள்
அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு தன் தடியை உன் கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினையாமல் உன்னை ஒருவனை வினையாமலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் உன் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். Then he said unto the Gaza, and gear up these lines, and take my and stuff, and in thine hands, and go on thy way. If thou and meet any man, insult him and not, and if any insult thee, answer him not and again. And I lay my stuff up the face of the child. வசனம் 30. பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனாள். And the mothers of the child said, As the Lord and liveth, and as the soul liveth, I will and not and leave thee. And he arose and followed her. வசனம் 31. கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேலே வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். And Gehazi paused, and before them, and laid on the stuff upon the face of the child. But there was an actor voice near hearing, wherefore he went again to meet him, and told him, and saying, The children is not unwicked. வசனம் 32. எலிசா வீட்டிற்கு வந்தபோது, இதோ இந்த பிள்ளை அவள் கட்டிலின் மேலே செத்து கிடந்தான். And when Elisha was coming into the house, behold, the child was dead, and laid upon his bed. வசனம் 33. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரையே நோக்கி வேண்டிடுதல் செய்து, He went in therefore and shut the door upon them, and prayed unto the Lord. வசனம் 34. கிட்டே போய் தன் பிள்ளையின் வாயின் மேலே தன் கண்கள் அவன் கண் மேலும் தன் அவன் உள்ளங்கையிலும் படும்படியாக அவன் மேலே குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. And he went up and lay upon the child, and put his mouth upon his mouth, and his eyes upon his eyes, and his hands upon his hands. And he stretched himself upon the child, and the flesh of the child waxed warm. வசனம் 35. அவன் எழுந்து அறை வீட்டிலே இறங்கும் அங்கும் உலாவி திரும்பி பக்கிட்டல் போய் அவன் மேலே குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். Then here and returned and hand walked,
in the house to and fro, and went up and stretched himself upon him, and the child and son say 7 times, and the children opened his eyes. வசனம் 36. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். And he called on Gehazi and said, a call is and Sunamiat. So he called her. And when she was come in unto him, he said, and take up the sons. வசனம் 37. அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரைமட்டும் குனிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். Then she went in and saw that he spat and abode herself to the ground, and took up her son, and went out. வசனம் 38. எலிசா கீழ்காலுக்கும் திரும்பி போய் இருக்கையிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து இருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனையும் நோக்கி, நீ பெரிய பனையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு கூழ் காய்ச்சு என்றான். And Elisha came again to the Gilgal, and there was an deterred in the land, and the sons of the prophet were sitting before him. And he said unto the servant, set and the great put, and see the pot court for the sons of these prophets. வசனம் 39. ஒருவன் கீரைகளையும் பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கும்மிட்டி கண்டு அந்த காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறுத்து கூழ்பானையிலேயே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. And one went out into the field to gather herbs and find a wild vine, and gathered thereof wild and grounds, ease and loaves fall, and come and serve them into this pot of pottage, for and they can know them not. வசனம் 40. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூளை எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனோ பானையிலே சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். So they and pour out of the pour. So they and pour out for this man to the eat. And it's come to pass, as they and were an eating of the pottage, that and they and carried out, and said, O thou man of the God, there is death in the pot. And they and clothed not and eat and thereof. வசனம் 41. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வரச் சொல்லி, அதை பானையிலே போடு, ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றார். அப்பொழுது பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று.
But he said, and then and bring him a meal, and he cast it into the pot, and he said, pour out for the people, that they may eat. And there was no hiram in the pot. வசனம் 42. பின்பு பாகால் செபு ஷெலிஷில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முற்காலமான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தால் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். And there has come to the man from Baal Sherasha, and forgot this man of the God and bread, of the first fruits, 20 leaves of the barley, and full and ears of the corn and the husk thereof. And he said, and give unto the people, that they may eat. வசனம் 43. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், அதை நான் 200க்கும் முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். And his servant said, and what shall I set and this and before an under man? He said, and again give the people, that they may eat, for thou said the Lord, and they shall eat, and shall live in therefore. வசனம் 44. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்ட மின்றி மீதியும் இருந்தது. So he set it is before them, and they did and eat and left thereof, according to words of the Lord. ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி, ராஜாக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் அவங்க கூட தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன். அவர் தனியாக தான் இருந்தார் எப்பயுமே ஆலயத்தில். ஃபஸ்ட்டு சாமுவேல் தானே இருந்தார். அதுக்கப்புறம் தானே ராஜாக்கள் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சாமுவேலோட பிள்ளைகள் வந்து தவறான இதில் இருக்கும் பொழுது அவங்க கேட்டாங்க. ஆலயத்தில் வந்து அந்த பலிப்படத்தில் வந்து பலியிடும் போது அவங்க தவறான செயல்படும் போது, இப்போ ராஜாக்களுக்கு வந்து இதை செய்யலாம் அதை செய்யக்கூடாதுன்றது அந்த வழிகாட்டுதலை வந்து தேவன் மூலயமா பெற்று தீர்க்கதரிசிகள் வந்து அவர்களுக்கு சொன்னாங்கன்றதை வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு வந்து புக்கில் இந்த கம்பலோமியில் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, அதையும் சேர்த்து படிச்சிடலாம். இன்னைக்கு இல்லை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை. இன்னி மார்ச் 2 இதுலேருந்து தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க சர்ச்சில். அதை நான் இப்போ படிக்க போகிறேன் தமிழில். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடலாம். டைம் கரெக்டாக 4:07 AM. பிப்ரவரி 24 முதல் மார்ச் 2 ஆத்துமாக்களின் மதிப்பு பெரிதாக இருக்கிறது. அந்த ஒரு படம் இருக்குது மேலே, இந்த மேலே
அதில் இயேசு ஒரு குழந்தைய அணைச்சிக்கிறாரு, தலையில் கை வச்சிருக்காரு. கோட்பாடும் உடன்படிக்கையும் 18. ஒரு நபரின் மதிப்பை அளவிட பல்வேறு வழிகள் உள்ளன. திறமை, கல்வி, செல்வம் மற்றும் உடல் தோற்றம் அனைத்தும் நாம் ஒருவரையும் நம்மையும் வெவ்வேறு மதிப்பிடுகிறது என்பதையும் பதிக்கலாம். ஆனால் தேவனின் பார்வையிலே நமது மதிப்பு மிகவும் எளிமையான விஷயம். மேலும் அது கோட்பாடும் உடன்படிக்கையும் 18 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆத்துமாக்களின் மதிப்பு தேவனின் பார்வையிலே பெரிதாய் இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். வசனம் 10. இந்த எளிய உண்மை தேவன் என்ன செய்கிறார் என்றும் செய்கிறார் என்பதையும் விளக்குகிறது. நம்முடைய நாளில் இயேசு கிறிஸ்துவின் சபையை ஸ்தாபிக்க ஜோசப் ஸ்மித் என்றும் ஆலிவர் கவுடெரிக்கும் அவர் என்ன அறிவுறுத்தினார்? 1:5 வசனங்களை பார்க்கவும். ஏனெனில் ஆத்துமாக்களின் மதிப்பு மிகவும் பெரிது. அவர் எல்லா இடங்களிலும் உள்ள மனுஷர்கள் யாவரும் மனம் திரும்ப கட்டளையிடுகிறார் மற்றும் மனம் திரும்புதலை பிரசங்கிக்க அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். வசனம் 9. ஏனெனில் ஆத்துமாக்களின் மதிப்பு மிகவும் பெரிது. இயேசு கிறிஸ்து ஏன் மாமிச மரணத்தையும் அல்ல, மனிதர்களின் வேதனைகளையும் அனுபவித்தார்? வசனம் 11. ஏனெனில் ஆத்துமாக்களின் மதிப்பு மிகவும் பெரிது. அந்த ஆத்துமாக்களில் ஒன்றும் கூட இரட்சகரின் பரிசை ஏற்றுக்கொள்ள தேர்ந்தெடுத்ததல்ல. அவர் மகிழ்ச்சி அடைகிறார், ஏனெனில் மனம் திரும்பிய ஆத்துமாக்கள் நிமித்தம் அவரது சந்தோஷம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. வசனம் 13. வீட்டிலும் சபையிலும் கற்றுக்கொள்வதற்கு காண ஆலோசனைகள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 18 1-5. எனது சபை கட்டுங்கள். பக்கம் 18 இயேசு கிறிஸ்துவின் சபை அஸ்திபாரத்தை அமைப்பதற்கு ஆலிவர் கவுடரிக்கு கர்த்தர் அறிவுறுத்துதலென வழங்கினார். குறிப்பு 1-5 வசனங்களில் அவர் கொடுத்த அறிவுரை பற்றி நீங்கள் என்ன கவனிக்கிறீர்கள்? கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை காட்ட அதை அறிவுரை உங்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதையும் நீங்கள் சிந்திக்கலாம். உதாரணம், கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் எதை அறிய வாஞ்சிக்கிறீர்கள்? வசனம் 1. எழுதப்பட்ட காரியங்களை நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு என்ன அர்த்தமாகிறது? வசனம் 3. அவைகளே உண்மையாவே என்பதை ஆவியானவர் எவ்வாறு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்? வசனம் 2. கோட்பாடும் உடன்படிக்கையும் 6:22-24 பார்க்கவும். இரட்சகரின் சுவிசேஷம் மற்றும் அவருடைய கன்மலையின் அடித்தளத்தின் மீது உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு கட்டமைக்கிறீர்கள்? வசனம் 5. கேள்விகள் கேட்கவும். வெளிப்படுத்தலும் நடக்கிற அந்த கேள்விகளுக்கு கோட்பாடும் உடன்படிக்கையும் நிருபணங்கள். வேதங்களை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஏற்படுகிற கேள்விகளை பதிவுகளையும் பின்னர் பதில்களையும் தேட சிந்திக்கவும். கோட்பாடும் உடன்படிக்கையும் 18:10-13 ஆத்துமாக்களின் மதிப்பு தேவனின் பார்வைக்கு பெரிதாய் இருக்கிற போது என்பது ஒரு பொருளின் மதிப்பை வெவ்வேறு தீர்மானங்களாலும் உதாரணமாக
சந்தையிலே ஒரு பொருள்களின் விலையும் பெற்றன்றையே விட ஏன் அதிகமாக அந்த வரம் பாகம் 18 குறிப்பாக 10 முதல் 13 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது தேவனின் பார்வையிலே ஒரு ஆத்மாவை மதிக்க ஆக்குவதை மக்கள் எப்படி அடிக்கடி மதிப்பிடுகிறார்கள் என்பதை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கலாம். ஆத்துமாக்கள் மற்றும் எல்லா மனிதர்களும் என்ற வார்த்தைகளுக்கும் பதிலாக உங்கள் பெயரை வைப்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அவன் அல்லது அவளுடைய தகுதியை கேள்வி கேட்கும் ஒருவருக்கு அந்த வசனங்கள் எப்படி உதவும்? ஆத்மாவின் மதிப்பை பற்றி கற்பிக்கும் வேறு சில பத்திகள் எங்கே உள்ளன? லூக்கா 15 1 முதல் 10, யோவான் 3 16 முதல் 17, 2 நெப்பி 26 24 முதல் 28, மோசே 1 39. இந்த பதிப்புகளின் அடிப்படைகளில் தேவனின் உங்கள் பற்றி அப்படியே உணர்கிறீர்கள் என்பதை நீங்கள் எவ்வாறு சுருக்கமாக கூறுவீர்கள்? தேவனுக்கு உங்கள் மதிப்பை பற்றி அறிய உதவும் வார்த்தைகளையும் சொற்றோடுகளையும் கண்டுபிடிக்க you matter to him. Legona, November 2011, 1922 will தலைவர் தியேட்டர் உப்டர் செய்தியையும் நீங்கள் தேடலாம். நீங்கள் அவருக்கு மிகவும் மதிப்புள்ளவர் என்பதை தேவன் உங்களுக்கு எவ்வாறு காட்டுகிறார்? அர்ச்சகரை பற்றி நீங்கள் மற்றும் பிறர் உணரும் விதத்தை இது எப்படி பதிக்கிறது? Also joy to Jonas value behind மிசரி. லிகோனா 2017 13 முதல் 15. டிப்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் த காட் ஆஃப் த காஸ்பல் லைப்ரரி. கோட்பாடும் உடன்படிக்கையும் 18 16. நான் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் களி கூறுகிறார். கோட்பாடு உடன்படிக்கைகளும் 18 முழுவதும் மனம் திரும்புதல் போன்ற வார்த்தைகளை எவ்வளவு அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் கவனியுங்கள். இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் பொழுதும் அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதையும் சிந்தியுங்கள். வசனம் 11 முதல் 16 ஐ விசேஷமாக கருத்திலே கொள்ளவும். மனம் திரும்புதலை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை இந்த வசனங்கள் இவ்வாறு பதிக்கின்றன. நீங்கள் சொந்த மனம் திரும்புதல்களை மற்றும் மனம் திரும்புவதற்கு மேம்படுத்துவதற்கும் மற்றவர்களை அழைக்கும் கடமை நீங்கள் கற்றுக்கொள்வதையும் பதிவு செய்வதற்கான ஒரு வழி இங்கே உள்ளது. மனம் திரும்புதல் என்பது பல வழிகள். இந்த வாக்கியத்தையும் முடியுங்கள். See also Alma 36 18-21 Guide to the Scriptures, Repentance Gospel Library, Joel G. and Renaud and Repentance, a Joyful and Choice, and Ligona, November 2016 121 to 24. ஒருத்தர் தோல் மேலே தழுவி கொடுக்குறாரு. ஜான் ஃப்ராமேன் கெட்ட குமாரனாக இருந்த விளக்கங்களுக்கு கேலி பேரஸ். வசனம் கோட்பாடும் உடன்படிக்கையும் 18 14 முதல் 16.
மற்றவர்கள் கிறிஸ்துவனிடம் வர உதவுவதிலிருந்து மகிழ்ச்சி கிடைக்கிறது. 14 முதல் 16 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது மனம் திரும்புதலை என்பதை அர்த்தம் என்ன, அது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்று சிந்தியுங்கள். மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வந்த மன்னிப்பை பெறுவதற்கு நீங்கள் கண்டறிந்த சில வாழ்வில் வழிகள் எவை? மற்றவர்கள் உங்களுக்கு அதை எப்படி செய்கிறார்கள்? See also growing, see Charstanson. There can be nothing so excused and sweet was and way my joy. Legona May 2023 45-47. கோட்பாடும் உடன்படிக்கும் 18:34 முதல் 36. வேதங்களிலே கர்த்தருடைய குரலில் நான் கேட்க முடியும். கர்த்தருடைய குரல் எப்படி இருக்குமென யாராவது ஒருவர் உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கோட்பாடும் உடன்படிக்கும் 18:34 முதல் 36. நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த கேள்வி பற்றி சிந்தியுங்கள். கேட்கப்படும் உடன்படிக்கைகளும் வாசிப்பதிலிருந்து கர்த்தருடைய குரலை பற்றி நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? அவருடைய குரல் மிகுந்த தெளிவாக கேட்க நீங்கள் என்ன செய்ய முடியும்? See also as such the Holy Scriptures hymns number 2277. கூடுதல் ஆலோசனைகளுக்கு லியோனா இந்த மாத இதழ்கள் மற்றும் இளைஞர்களின் பலனுக்காக பார்க்கவும். பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஆலோசனை. கோட்பாடும் உடன்படிக்கையும் 18:10 முதல் 13. நாம் ஒவ்வொரு தேவனுக்கு மிகவும் மதிப்புள்ளவர்களாகவும் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் கோட்பாடும் உடன்படிக்கையும் 18:10-13 படிக்கும் பொழுது ஆத்துமாக்கள் மற்றும் எல்லா மனிதர்கள் என்ற வார்த்தைகளுக்கும் பதிலாக ஒவ்வொருவருக்கொருவர் பெயர்களை பற்றி வைப்பதை கருத்திலே கொள்ளுங்கள். பரலோக பிதா நாம் ஒவ்வொருவரையும் எப்படி உணர்கிறார் என்பதை புரிந்து கொள்ள இந்த வசனங்கள் எவ்வாறு உதவுகின்றன என்பதையும் பற்றி நீங்கள் பேசலாம். மக்கள் மதிப்புக்காக கருத்து விஷயங்களை பற்றியும் உங்கள் குழந்தைகளிடம் கேட்கலாம். அல்லது உங்களுக்கு மதிப்புக்காக ஒன்றை அவர்களுக்கு கட்டலாம். நமக்கு மதிப்புக்காக விஷயங்களை எப்படி நடத்துவது? பின்னர் அவர்கள் பற்றிய கண்ணாடியிலே பார்க்கப்படும். அவர்கள் செய்யும் போது ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்கள் தேவனின் குழந்தை என்று அவர்கள் மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் என்றும் சொல்கிறார்கள். நாம் பார்வையிலே அவர்களுடைய ஆத்துமாவின் மதிப்பு பெரிது என்பதையும் மற்றவர்களுக்கு எப்படி காட்டலாம்? எல்லா மக்களும் பரலோக பிதாவின் மிகுந்த மதிப்புள்ளவர்கள் என்பதை வலியுறுத்த நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கையும் 18:10-13 வாசித்த போது உங்கள் பிள்ளைகள் எந்த குறிப்பினும் முடிவில் உள்ள படத்தையும் பார்க்கலாம். Every stars is different. Children of the Songs Books 1:42-43 போன்ற பாடல்களை ஒன்றாக படுத்துவது இந்த கருத்தை பலப்படுத்த உதவும். இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தை ரொம்ப கருப்பாக இருக்குது. அந்த குழந்தைய அவரோட தோளில் சாட்சி வச்சுருக்கார். நிறைய ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. ஒரு ஆத்மாவின் மதிப்பிலிருந்து விளக்கம். லீஸ் மெலன் இஸ்வின்டி. கோட்பாடும் உடன்படிக்கையும் 18:13 முதல் 16. சுவிசேஷத்தை பகிர்வது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒன்றையும் நீங்கள் கண்டறிந்தால் அனுபவங்களை பற்றிய ஒரு
ஒருவருக்கொருவர் பேசலாம். நீங்கள் ஏன் அதை பகிர்கிற விரும்பினீர்கள்? அதை பகிர்வது உங்களுக்கு எப்படி உணர்வை வைத்தது? பிறகு நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கை 18:13-16 வாசிக்கலாம். கர்த்தருக்கு எது மகிழ்ச்சியை தருகிறது, அது நமக்கு மகிழ்ச்சியே தரும் என்று அவர் கூறுகிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இரட்சகரின் சுவிசேஷத்தை மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்ளும் அனுபவங்களை பற்றி பேசலாம். I want to be the missionaries now and children of the songs 168 போன்ற சுவிசேஷத்தை பகிர்வது பற்றிய பாடல் உங்கள் பிள்ளைகள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் வழிகளை பற்றி சிந்திக்க உதவலாம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 18:34-36 வேதங்களின் கர்த்தருடைய குரல் நான் கேட்க முடியும். குடும்பம், உறுப்பினர்கள், நண்பர்கள் அல்லது சபை தலைவர்கள் போன்ற பல்வேறு நபர்களை குரல்களை அடையாளம் காண முயற்சிக்கும் விளையாட்டை உங்கள் பிள்ளைகள் ரசிக்கக்கூடும். ஒருவருக்கொருவர் குரல்களை நாம் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்? கர்த்தரின் சத்தத்தை நாம் எவ்வாறு அடையாளம் காணலாம்? அதை கேள்வியை பற்றி விவாதிக்க நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கை 18:34-36 என்று சேர்ந்து வாசிக்கலாம். வேதத்தில் கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் எவ்வாறு கேட்டீர்கள் என்பதை நீங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளலாம். கூடுதல் ஆலோசனைகள் நண்பர்கள் பத்திரிகைகளின் இந்த மாத இதழ்களை பார்க்கவும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுக்கு விலை மதிப்பற்றது. அப்போ நம்மளுக்கும் தான். நாம் தேவனுக்கு மிகவும் உடையவன். கோட்பாடு உடன்படிக்கை 10-12 வரியில் உங்கள் பெயரையும் எழுதி மையத்தில் உங்கள் படத்தையும் வரையவும் அல்லது ஒட்டவும். எல்லாம் சொல்கிறேன்னா விலை மதிப்பு, ஒவ்வொரு ஆத்மாவும் விலை மதிப்பு. நான் சுருக்கமாக சொல்லிடுறேனே, நான் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்றத எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கினதை ஆவலாக அவங்களுக்கு சொல்லி அவங்களும் அந்த வாழ்க்கையில் அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த மகிழ்ச்சியை அவங்க அனுபவிக்கணுன்றத நாம் அவங்க சபையில் அனுபவிக்கிறத பிறருக்கு நம்ம எடுத்து சொல்லும் போது நம்மளுக்கு தோணக்கூடிய விஷயந்தான் இது. நேற்று பால் இல்லாரி பிரசிடென்ட் சொன்னார், இந்த கிளாஸ் அவர் தான் எடுத்தார். எல்லா ஆத்மாக்களும் விலை மதிப்பற்றது, அது தேவனுடையது, அவர் அதை தான் விரும்புகிறாரு. அப்போ நம்மளும் அதை தான் விரும்புவோம். நம்மளும் பிறருக்கு சொல்ல நம்ம ஆத்மா இயங்கும், அதை நித்திய அன்பை ருசி பார்க்கும் ன்றதை இன்றைக்கி நான் இதை நான் வாசித்தேன், முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய தினத்தில் எதையுமே ஆன் பண்ணலை, எந்த டிவைஸையும் ஆஃப் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த வாரத்தின் முதல் நாள். இன்றைக்கி படிக்க வேண்டிய 2 வசனம் இருக்குது, 2 அதிகாரம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.